ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் தோட்டத்தில் பூத்த அதிசயமான பிரம்மக்கமழ பூக்கள். இந்த பூ இந்த தடவை 5 பூ பூத்திருந்துச்சு. நிறைய தடவை நிறைய பூத்திருக்கு. பட் இந்த தடவையாவது மிஸ் பண்ணாமல் எடுத்து போடணும் அப்படின்றதோட எடுத்து போட்டிருக்கேன். இது ஹிமாலயாஸில் மலை பிரதேசங்களில் வளரக்கூடிய செடி மலர்கள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் ராத்கி ராணி. அதாவது நைட்டு மட்டும்தான் இது பூக்கும், பகல்ல எல்லாம் இது பூக்காது. இது நைட்டு பூத்துட்டு காலையில் விடிய சூரியன் வரத்துக்குள்ளே சுருங்கிடும். அதான் இதோட அமைப்பு. இதோட வாசமும் இதோட அந்த அழகும் ரொம்ப மெய்மறக்க செய்யும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ஸோ இந்த பூ எங்கள் வீட்டில் பூத்துருக்கு. வாங்க, இதை நான் ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து கவர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். 4வது நாள்லேருந்து 3 நாள் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றதுக்காக எடுத்திருக்கேன். இது டே 1, அதோட மொட்டோட வளர்ச்சி. இது டே 2. டே 2வும் அதே மாதிரி தான். மொட்டு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. டே 3 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மொட்டோட அந்த வெள்ளை உள்ளே இருக்கிற அந்த வெள்ளையோட இதழ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது டே 4ஓட வளர்ச்சி. டே 4 காலையில் எடுத்தேன். இப்போ டே 4ஓட சாயந்தரம். இது ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு மணி 6:30 இருக்கும். இப்போது சீக்கிரமாகவே இருட்டிடுது. பட் ஆனால் அதுக்கு டைம் கொடுக்கணும் விரியறதுக்குன்றதுக்காக நான் 6:30க்கு தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ 6:30லேருந்து நான் இதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருக்கேன். அது ரொம்ப ஸ்லோவாக தான் விரியுது. ஒன்றும் டக்குன்னுலாம் விரிஞ்சிடல. நைட்டு இங்கே பனி ஜாஸ்தி இருக்கிறனால சீக்கிரமே இருட்டிடுது. பட் ஆனால் நமக்கு அந்த விரியறதுக்கு நிறைய டைம் எடுக்குன்றனால நான் இப்போ மணி 7:45. 7:45க்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதோட அந்த விரிவு அந்த இதழ் கொஞ்சம் விரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இது தாமரை மாதிரி நல்லா பெருசாக படரணும். அதாவது அந்த கீழே இருக்கிற அந்த சிகப்பு கலரில் இருக்கிற தண்டு மாதிரி இருக்கிற காம்பு அரும்பு, அந்த பூவை தாங்குற அந்த காம்பு நல்லா கீழ் வரைக்கும் வரணும். அந்த மாதிரி விரியும். இது ஏற்கனவே 2-3 தடவை எங்கள் வீட்டில் விரிஞ்சிருக்கு. இது 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குது. அடிக்கடி பூக்கும்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு அதிசயமாகவே நாங்கள் பார்க்குறோம், இது பூக்கிற அந்த ஸ்டேஜை. இப்போ மணி கிட்டத்தட்ட 8:45. ஸோ நான் 8:45க்கு பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பூவாக மலர்ந்துருக்கு. பட் ஆனால் இந்த பூவோட சைஸ் இன்னும் பெருசாகும். அதாவது தண்ணியில் இருக்க அந்த தாமரை எப்படி தண்ணியோட ஒட்டி மலர்ந்துருக்குமோ அதே மாதிரி இன்னும் பெருசாகும். இப்போ மணி கிட்டத்தட்ட 9:30. 9:30க்கு ஓரளவுக்கு நான் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுது இதோட அந்த பூவோட விரியறது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூ பெருசாக ஆகுது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே முழுசாக ஃபுல்லாகவே விரிஞ்சிரும். ஃபுல்லாகவே பெருசாக படர்ந்து விரிஞ்சிரும். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். இப்போ மணி கரெக்டாக 9:55. நான் ஒவ்வொரு டைமும் இதை எடிட் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு தெரியல. பட் ஆனால் நான் டைம் பார்த்து கரெக்டாக எடுத்திருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே விரிஞ்சிருச்சு. அமைப்பு எப்படின்னா 5 லேயர் இருக்குது. அந்த ரெட் அரும்பு அதுக்குள்ளே 3 அடுக்கு அந்த வெள்ளை அரும்பு இருக்குது. ஸோ இதை நான் பிடிச்சி காமிக்கிறேன். அதுதான் என்னால் நகரவே முடியல. அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருந்துச்சு. அந்த வாசமும் சரி, அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இது இப்படியே இருந்துராதான்ற மாதிரிலாம் ஒரு ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ இதை விட்டு போவே மனசு வரல. பட் ஆனால் இது என்ன ஒரு கஷ்டம்னா, இது காலையிலக்குள்ளே ரொம்ப சுருங்கிரும். ஏன்னா அந்த தண்டெல்லாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குது. பஞ்சை விட மென்மையாக ஒன்று இருக்குன்னா அது இதோட இதழ் தான். இந்த தண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே காலையிலேக்கு இந்த பூவெல்லாம் மூடி சுருண்டு அப்படியே தொங்க ஆரம்பிச்சிரும். அதோட லைஃப் நைட்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது. இது இந்த இந்த இலையில இருக்கிற அந்த ஒவ்வொரு கணுவுலேயும் பூ இருக்கும். அந்த அடுத்த அரும்பு வருது பாருங்க, அடுத்த இலையோட கிளைகள் வருது. இலையிலேயே கிளை விட்டு இலையிலேயே மொட்டு பூவு எல்லாமே அந்த இலையிலே தான் இது பண்ணுது. இது 1.5 வருஷம் ஆகுது. கரெக்டாக சொல்லப்போனால் 2.25 வருஷம் ஆகுது. ஒரு 6 மாதம் கழித்து தான் நாங்கள் இதை வாங்கி வச்சோம். ஒரே ஒரு
பேரலில் தான் வச்சுருக்கோம். ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான் அந்த அண்ணன் தந்தாங்க. அதை வாங்கி வச்சது தான். அந்த லீஃப் தான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக அந்த அண்ணன் வீட்டில் பெரிய மரமாகவே இருக்கும். சில பேர் வீட்டில் இங்கே பெங்களூரில் ஒரு சிலர் வீட்டில் பார்த்துருக்கேன். அந்த ஒரு இலை வந்து பெரிய மரமாக ஒரு பாதி இடத்தையும் ஆக்கியபை பண்ணியிருக்கோம். அவ்வளோ பூக்கும் கச்ச கச்ச கச்சன்னு ஒரு இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. இது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வச்சு வாங்கி பாருங்கள். இது நல்லாயிருக்கும். இது பூக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். என்னமோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அத கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் அது தானா ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமா இருக்கும். உடனே நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னொன்னே என் குழந்தைங்கலாம் வந்து நானும் எடுக்கிறேன், அம்மா நானும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து எங்களுக்கு 5 பூ பூத்திருக்கு. இதுதான் எங்களுக்கு நெறைய கவுண்ட் உள்ள டைம் பூ இருந்துச்சு. ஸோ இத மிஸ் பண்ணக்கூடாது. வீடியோவா எடுத்து போடலான்ட்டு தான் நாங்க இத வீடியோவா எடுத்து போட்டோம். எப்பவுமே 1, 2 பூக்கும். இந்த டைம் வந்து ஒரு 5, 6 பூத்திருந்துச்சு. 5 பூ இருந்துச்சுன்றனால, இது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டா நெனச்சுட்டு நான் இத வந்து எடுத்திருக்கேன். இது பார்க்கறதுக்கும் வாசம் அவ்வளோ ஒரு சூப்பர்வா இருக்கு இந்த வாசம். இது எங்கே கிடைச்சிருந்தாலும், எங்கேயாவது நீங்க பார்த்தீங்கனாலும் எடுத்துட்டு வந்து உங்க வீட்ல வச்சு பாருங்க. பராமரிப்புன்றதெல்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது. மாட்டு எரு, மாட்டு சாணம் இந்த மாதிரி தான் நான் போடுறேன். இதோட அ மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தா அந்த வெள்ள பூச்சி நெறைய வர சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த பூச்சி மட்டும் வராம நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, நமக்கு நெறைய பூக்கள் அந்த வெள்ள பூச்சியெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நான் அந்த வேப்பெண்ணெய் தண்ணீல மிக்ஸ் பண்ணி அது தெளிப்பேன். அப்படி இல்லைன்னா, அந்த மஞ்சள் பொடிய வந்து மேல தூவி விடுவேன். ஸோ, இதுக்கு கொஞ்சம் நான் நெறைய மெனக்கெட்டுக்குவேன். அதனாலேயே என்னால கொஞ்சம் பார்க்க முடியுது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மணி 10:50 11 ஆக போகுது. ஸோ, சரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவ வந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்து நாங்க பார்த்துட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு ஃபைனலா இதோட விரிஞ்சிருக்கிற அந்த ஃபோட்டோ எடுத்து காமிக்கணும் அப்படின்ட்டு தான் காமிக்கிறேன். ஆக்சுவலி இத விட்டுட்டு போறதுக்கே மனசு வரல. அந்த அளவுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதோட வாசமும், அதோட அழகும் அப்படியே பயங்கரமா இழுக்குது. ஸோ அத விட்டுட்டு முடியல. பட் ஆனா நைட் ரொம்ப குளிருது, ஜாஸ்தியா இருக்கு. அதனால எங்களால வெளியில நிக்கவும் முடியல. நான் நிக்கிறேன்னு என் குழந்தைங்களும் வந்துட்டு நிக்கிறாங்க. ஸோ அதான் சரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட என்னோட ஃபோட்டோஸ எங்க எங்க பூவோட ஃபோட்டோஸோட நாங்க எடுத்திருக்கோம். இத பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் கடைசியா காலையில எடுக்கிற அந்த வீடியோவையும் நான் ஆட் பண்றேன் கடைசியா. ஸோ அந்த வீடியோஸும் பாருங்க. இந்த பூத்திருக்கும்போது எப்படி இருக்கு? பூத்து இது ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக், கமெண்ட்ஸ சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது எங்கள் வீட்டு நைட்டு பார்த்தோம்ல பிரம்மகமல பூவோட மார்னிங் வீடியோ. இப்போ மணி 7:45 ஆகுது. நைட் லேட்டாக படுத்தனால காலையில் நாங்கள் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ 8 மணிக்கு ஓடி வந்து குடுகுடுன்னு இந்த பூவை தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. இந்த பூ பாருங்க எப்படி சுருங்கிருச்சுக்கா. நைட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பெருசாக தாமரை மாதிரி அழகாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இதை வந்து வாஸ்து சாஸ்திரத்துக்கு உண்டான பூ கூட சொல்கிறாங்க. பாசிட்டிவ் எனர்ஜிஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய கிடைக்குதுன்னு. பட் நானும் அதை நம்புகிறேன். பட் வாட் எவர் எப்படி இருந்தாலும் கூட இது வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு செடி வந்து எனக்கு செடிகள்னால் எனக்கு ரொம்ப உயிர். அதை வந்து ஒரு உயிராக தான் பார்ப்பேன். ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி சென்னையில் ஒரு பிரம்மகமலம் பூத்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்து அதை தீபாராதனைலாம் எடுத்து வீடியோலாம் பிடிச்சி அது நியூஸ் சேனல்லாம் கூட வந்துச்சு, டெலிகாஸ்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பெங்களூரில் இது ரொம்ப காமனாக பூக்கும், எல்லா இடத்துலையும் பூக்கும். எல்லார் வீட்லேயுமே இந்த செடி வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன தெருங்களில் கூட சாதாரணமாக இந்த செடி பார்க்கலாம். சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். இந்த வீடியோ வந்து மார்னிங் நான் 8 மணிக்கு எந்திரிச்ச போது எடுத்தது. இது வந்து நான் இப்போ பெங்களூர்லேருந்து எடுக்கிறேன். பாருங்கள், இது பெங்களூரில் 8 மணிக்கு மேலே தான் கொஞ்சமாவது சூரியன் வருது, விடிஞ்சிருக்கு. இது கரெக்டாக டிசம்பர் மந்த்துன்றனால பனி ஜாஸ்தி இருக்குது. ரொம்ப குளிர். நைட்டுமே பயங்கர குளிரில் தான் இந்த வீடியோ எடுத்தேன். பசங்களும் நின்றுட்டே இருந்தாங்க என் கூட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனி ஜாஸ்தியாக இருக்கனால ரொம்ப புகைமூட்டமாக இருக்குது. இன்னும் அந்த 2 ஸ்ட்ரீட் தள்ளி அது மெயின் ரோடு, அது தெரியவே இல்லை இந்த பனியில். பனி அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. 8 மணிக்கு தான் வெயிலே பளிச்சுன்னு வருது.
ஸோ இந்த வீடியோக்காக தான் லேட்டாக ஆகிடுச்சு நைட்டு தூங்குறதுக்கு. ஸோ காலையில் எந்திரிக்கவும் லேட் ஆகிடுச்சு. சரி சண்டே தானேன்ட்டு. இப்போது இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் பக்கத்தில் பூத்திருந்த அந்த பூ எல்லாத்தையும் பறித்து நாங்கள் கலெக்டிவாக அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து எங்கள் 2 பேர் வீட்டில் பூத்த பூக்கள். அதை வச்சுட்டு பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய்.